கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெரியது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த வசனத்தின் மூலமாக படித்து நடந்த சம்பவங்களையும் நம்ம அதோடு சேர்த்து நம்ம படிக்கும்போது நம்ம ஆண்டவரோட கூட இன்னும் எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளணும், இவ்வளோ பெருசுன்னு சொல்லி நம்ம தெரியணுங்கிறது தான் இந்த சம்பவம். அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒரு நாளும் நாடி தேடி ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களை நீர் பலப்படுத்தவனுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை கற்றிருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அதிலே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த கிருபையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடந்து சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துள்ள பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசி எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி செல்லணுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாக நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு நாட்களாய் மாற நாளை நீர் ஆசீர்வதித்தரமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத பற்றி நம்ம வசனத்தின் மூலமாக தியானிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனமாக தான் இருக்குது. அந்த வசனத்தையும் நம்ம படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ கிருபையினால் விசுவாசம் நமக்கு இருக்கணும். கிருபையினால் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். அது ஆண்டவருடைய ஈவு. அவர் நமக்கு இலவசமாக தராரு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கனால தராரு. அது கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். அது எவ்வளோ பெருசுங்கிறத நம்ம தெரியணும். ஏன்னா கிருபைங்கும்போது அது அவங்க இலவசமாக தான் தராரு. அதனால் அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஏதோ பெரிய வேறு ஏதோ உலக காரியமாக நம்ம செய்யலாம்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெருசு ஆண்டவர் நமக்கு மேலே அன்பு வச்சு எவ்வளோ பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறாருங்க. அந்த வசனத்தின் மூலமாக நம்ம அதை ஆண்டவரோடு பேசி நம்ம நடந்து செல்லும் பொழுது அந்த வசனம் நம்மளுக்கு பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரும். அதுதான் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம படிக்கலாம். அப்போது ஒரு தகப்பனார் ஒரு மகளை எப்பவும் பாருங்கள், நம்ம பிள்ளைங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசுவோம் பார்த்திங்களா, ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்காரு, நமக்கு இந்த நாளை தந்திருக்காரு, ஆசீர்வதிச்சு தந்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பிள்ளைங்களோட பேசும்போது அந்த மாதிரி சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். அப்போது நம்மளுடைய பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி தான் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகிட்ட பேசுகிறத ஒரு இந்த கதைங்க அதாவது சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அது பாருங்கள், தகப்பனார் எப்பவும் பார்த்திங்கன்னாக்கி காலையில் நைட்டு சாயந்தரம் எப்போ வேணாலும் சரி ஆண்டவருடைய கிருபை ரொம்ப பெருசு, ஆண்டோடைய கிருபை நம்ம அளவிடவே முடியாது, பெருசு பெருசுன்னு சொல்லி மகள்கிட்ட எப்பவும் காலையிலும் சரி அவர் கிருபை நமக்கு போதும், அவர் கிருபை நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்திங்கன்னாக்கி எந்த சாப்பிட போனோம்னாக்கி அப்பவும் பாருங்கள், ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் சரி நம்ம பவுல் மாதிரி இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னமே, சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை சொல்கிறாரு பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த தகப்பனார் இந்த பிள்ளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் சரி நைட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் சரி அப்பவும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு அதனுடைய விரிவான அவர் எப்படி செய்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளாத ஒரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய தெரியாது. நம்ம சொல்லுவோம், ஆனால் அதனுடைய அர்த்தத்தெல்லாம் நிறைய சொல்லும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் அதை அப்படியே பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறையா பிள்ளைங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த ஆண்டவர் சொல்கிற அந்த எப்போ தான் கிருபை போதும் போதும்னு சொல்லி சொல்கிறாங்களே, படிக்க போனோம்னாக்கி கிருபைன்னு சொல்கிறாங்க, படிப்பில் ஒரு மார்க் கம்மியாக போயிட்டோம்னா நம்ம கிருபை ஆண்டவருடைய கிருபை போதுமா அப்படின்னு சொல்லி எப்பவுமே மகள்கிட்ட சொல்கிறதுனால எப்போ பார்த்தாலும் இப்போ இருந்தாலும் சொல்கிறாங்க, நம்ம தோற்று போனாலும் சொல்கிறாங்க, நமக்கு சாப்பாடு கிடைச்சாலும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட அது கேட்கலாம். அம்மா கேள்வி கேட்குறத நம்ம பார்க்கோம். அப்பாட்ட போய் அப்பா உலகம் முழுசும் எவ்வளோ மக்கள் பல கோடிகள் இருக்காங்க, அப்படி கோடி மக்கள் இருக்கிற இடத்துல அவர் அத்தனை பேருக்கும் கடவுளுடைய கிருபை போதுமாப்பா? நம்ம கோடி கணக்கில் இருக்காங்க, ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கி ஒரு 250 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நாம் இருக்கும்போது ஆண்டவரே இந்த இடத்துல உங்கள் கிருபை போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அந்த மாதிரி ஜெபிக்கிற காரியங்கள் நம்ம செய்வோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த பிள்ளை என்னென்னா உலகம் பூரா நிறைய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் எப்படி இந்த கிருபை நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கிருபை போதும்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்குலாம் போதுமா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் எத்தனையோ பிரச்சனை உண்டு, எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அத்தனை பேருக்கும் அவனுடைய கிருபை போதுமா?
இப்போ மக்களையும் சொல்லுதா, மக்களுக்கு எல்லாரும் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பூரா ஆண்டவருடைய கிருபை போதுமா? அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ ஆழமான கேள்வி பாருங்கள். அந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் தகப்பன்கிட்ட கேட்குற அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கேட்கும் பொழுது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியக்கூடிய காரியங்கள் வசனம் தான். அப்படி கிருபை எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த கிருபையின் பற்றி கொண்டு அவங்க அந்த ஆண்டவருடைய கிருபையை எப்படி ஆண்டவர் தர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அவங்க அந்த வாழ்க்கையில் அவங்க மற்றவங்களுக்கும் அந்த கிருபையை நீங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல முடியும். அதனால நம்ம சின்ன பிள்ளைங்களே சொல்லிக் கொடுக்கணும். இந்த பொண்ணு பாருங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கா. இது நல்ல கேள்வி பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பதில் சொல்லணும். அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அவர் கிருபை போதும் சொல்லிங்களப்பா. அப்போ என் வாழ்க்கையில் முழுவதுமாக என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும், எத்தனையோ காரியங்களில் நான் போய் வந்து எல்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்கா. என் வாழ்க்கையிலையும் போதுமா, மொத்த மக்கள் அவங்களுக்கும் போதுமா, அவங்களுடைய பிரச்சனை 3 கேள்வி கேட்கா. அவங்க பிரச்சனைக்கும் போதுமா, எல்லாத்துக்கும் கேட்டு ஆண்டவர்கிட்ட தகப்பன்கிட்ட கேட்கும்போது அந்த தகப்பனார் கொடுக்குற பதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு நாள் லீவ், நம்மளாம் பிள்ளைங்களா ஸ்கூல் லீவுனாக்கி ஏதாவது ஒரு பைபிள் வாசிக்கணும், இல்லாட்டா பைபிளை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம வீட்டிலே இருந்து செய்யலாம், ஆலயத்தில் போய் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்பொழுது அவங்க அந்த வசனத்துக்குள்ளே இருக்கும்பொழுது இந்த தவறான பாதையில் போகிறதுக்கு நிறைய தவிர்க்கக்கூடிய காரியங்கள் செய்ய முடியும். அதனால் பிள்ளைங்களெலாம் சின்ன பிள்ளைகளே நாம் வசனத்தில் நிறையா படிக்கிறதுக்கு, மற்ற வசனத்தில் நீங்கள் இருங்க நம்ம ஒரு கதை மாதிரி சொல்லலாம், ஆண்டுடைய ஒரு வசனத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி புரியாமல் இருக்கிறதெல்லாம் புரிய வைக்கலாம். அந்த மாதிரி செய்கிறது தான் அந்த தகப்பனார் செஞ்சுருக்காரு. ஒரு மலை உச்சியில் கூப்பிட்டு போகிற, ஒரு மலையில் கூப்பிட்டு போய் அந்த உச்சியில் கூட்டிகிட்டு போய் விட்டு அவர் சொல்றாரு, நீ நல்லா அந்த மலையில் எவ்வளோ காற்று இருக்குது பார்த்தியா, நிறைய காற்று இருக்குது, இதை பூரா நீ மூச்சு விட்டு அப்படியே இழுத்து எல்லா காற்றையும் நீ உள்ளே வாங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீ ஆழமாக இழுத்து நீ சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவன் அதை செஞ்சுருக்கான். அதை செஞ்சோம்னாக்கி அது இழுத்து விட்டோன்னா மூச்செல்லாம் நல்லா இழுத்து விடுன்னு சொன்னோம்னா, அப்போ திருப்பி அவர் தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த இங்கே இருக்க இந்த மலை உச்சியில் நான் கொண்டு விட்டுருக்கேன் பார்த்தியா, இந்த காற்று எல்லாத்தையும் அதான் நான் மூச்சு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுதான். இல்லை எல்லா காற்றையும் நீ எல்லாத்தையும் வாங்கிக்கணும், இங்கே காற்றே இருக்கக்கூடாது, எல்லா காற்றையும் நீ தான் மூச்சு விட்ட எடுக்க பார்த்தியா, அந்த காற்றை போல நீயே சுவாசித்து நீயே வச்சுக்கணும், இங்கே வேறு காற்றே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பா இருக்க முடியும், காற்று அவ்வளோத்தையும் எப்படி சுவாசிக்க முடியும், அது எப்படி ஒன்று கூட இல்லாமல் காலி செஞ்சிடணும், அங்கே காற்றே இருக்கக்கூடாது அப்படின்னாராம். அதெல்லாம் எப்படிப்பா காலி செய்ய முடியும், அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சில காரியங்கள்லாம் தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி அவள் நல்ல மூளையான ஒரு இதை தான் சொல்லியிருக்கா கருத்து. ஆனால் தகப்பனாருக்கு கொண்டு போய் விட்ட காரியங்கள் என்னத்துக்காண்டி கொண்டு போய் விட்டார் அவளுக்கு சுற்றி காட்டுறதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னாக்கி அவன் சுவாசிச்சுட்டு இதெல்லாம் காலி செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவள் முடியும்னு சொன்னான்னா இதனால முடிக்கணும், அது முடிக்க முடியாது அப்படின்னு அவளே சொல்லிட்டாள். அப்போ இந்த காற்று முழுதுமே நீ ஒரு நாளும் சுவாசிக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொல்கிறிய. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்றை சுவாசிக்க முடியாதுன்னு சொல்லுத. அப்போ அவள் அவட்ட கேட்கும்போது அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. எப்பா நீ இதில் இருக்க காற்று, நிறைய காற்று, நம்ம சுற்றிலும் இருக்க காற்றை பற்றி நிறைய படிக்க பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காற்று எல்லாம் எல்லாத்தையும் நம்ம எப்படி உள்வாங்க முடியும் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த நாட்கள்லாம் தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் அவள் சொல்லியிருக்கா. அப்போ அதெல்லாம் சிரிச்சிட்டே சொல்லியிருக்கா, அப்படிலாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி. அதுதான் கடவுளுடைய கிருபை. பாருங்கள், நீ கடவுளுடைய கிருபையை அவர் இலவசமாக தந்தாலும் அவர் உலகம் அனைத்துக்கும் அந்த எல்லாருக்கும் தேவையான காற்று. இப்போ உனக்கு மட்டும் இல்லை, நீ மக்களுக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டலாம். அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் போகணும் காற்று. இப்போ உனக்கு மட்டும் வந்ததுனாக்கி அப்போ அவங்களுக்கு யார் கொடுப்பா? அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான், அதுக்கு பேர் தான் கிருபை. எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தான் கிருபை ஆண்டவர் சொல்கிறது. அப்போது இன்னும் பார்த்திங்கன்னா உனக்கு நல்லா புரிகிற மாதிரினா, மீன் கடலில் இருக்குது. மீன் கடலில் இருக்கும்போது அந்த தண்ணியை பூராத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது மீன்லாம். அப்போ தண்ணி அந்த கடலில் பூராத்தையும் வற்றி ஒரு தண்ணி கூட இல்லாமல் அது குடிச்சிட முடியுமா? அது குடிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மகா சொல்லுதான். அப்போ வரும் இந்த உலகத்தில் உள்ள காற்றையும் நம்ம சுவாசிக்கிறதுக்கு காலி செய்ய முடியல. அப்போது
கடவுளுடைய கிருபை வந்து பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியே அந்த மீன் குடித்து காலி பண்ண முடியாது, காற்றையும் நம்ம காலி பண்ண முடியாது. அப்போ எல்லாவற்றையும் எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ ஒரு மீனுக்கு இருந்ததுன்னா ஒரு மீன் மட்டும் குடிச்சிட்டு இருந்ததுனாக்கா எப்படி ஆகும்? நிறைய மீன்கள் இருக்குது, அதுகளுக்கு பூரா சுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து ஆண்டவருடைய கிருபையில் தான் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் உள்ள காற்றெல்லாம் நாம் சுவாசிக்க முடியல, நமக்கு இந்த மீன் கடல் தண்ணியை வற்றி வைக்க முடியல பார்த்தியா? அதே மாதிரி தான் கடவுளுடைய கிருபை வந்து அதுக்கு முடிவே கிடையாது. அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கிருபை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, அதுதான் ஆண்டவர் கொடுக்குற அன்பு அப்படின்னு அப்பா சொன்னோன்னா மகள் புரிஞ்சுட்டு ஆண்டவருடைய கிருபை பெருசுன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்குடைய கிருபை தான் ரொம்ப பெருசு, எனக்கு தெரியலை, இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவர் வந்து பொதுவாக எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லாமே தேவைகளுக்கும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் கிருபை அப்படிங்கிறத பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் போதுமானது அவர், நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய எல்லாமான காரியங்களுக்கும் அவர் கிருபை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு அவருடைய கிருபை போதும். அவருடைய கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வசனத்தின் மூலமாக படிக்கலாம். எபேசியர்லே 3:18-19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இதுவும் நமக்கு வசனம் தெரிஞ்ச வசனங்கள் தான். நிறைய படிக்கிறவங்க நம்ம படிச்சிருப்போம். 3:18-19 பார்த்திங்கன்னா, சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எபேசியர் பவுல் எழுதுகிறாரு. அப்போ எழுதி தர வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய கிருபை வந்து எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம்னு சொல்லி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய அன்பு வந்து எவ்வளோ உயரமாக இருக்குது. நம்மளுடைய அன்பு தந்து நமக்கு கிருபையை தந்து நம்ம நடத்துறாரு. அந்த கிருபைக்கு நம்ம பாத்திரவானாக இருக்கணும். அவர் நமக்கு கிருபை வந்து இலவசமாக தந்திருக்காரு. அதனால் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது அந்த கிருபையை பற்றி அறிந்து கொள்வாங்க. அறிந்துக்கிட்டு ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெருசு, அவருடைய அன்பு தான் அவ்வளோ பெருசு, உலகம் அனைத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இப்போ ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்கி தகப்பன் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கி ஒரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் நம்ம அன்பு காட்டுவோம், அவ்வளோதான் அன்பு. அந்த அன்பை வந்து ஆண்டவர் வந்து பாரு உலகம் அனைத்து மக்களுக்கும் ஒரே அன்பை காட்டுறாரு, ஒரே கிருபையை கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளறதுக்கு அந்த வசனங்களை தியானிப்பாங்க. தியானிக்கிறது மாத்திரமில்லை, ஆண்டவரோடு பேசக்கூட ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி நம்ம கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து அவங்களும் வந்து பாருங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அநேக பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறுறதுக்கு இந்த உலகம் அனைத்தும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த கிருபை நம்மகிட்ட இருக்கும்போது, அதான் அவர் வந்து வேதனையோட பவுல் ஜெபிக்கும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்காரு. அப்போ எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம அடுத்த வசனம் படிக்கலாம். அப்படி தான் அந்த வசனங்கள்லாம் பாருங்கள், கிருபை வந்து ரொம்ப பெருசுங்க. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து இந்த வசனங்களின் மூலமாக அவங்கள ஜெபிக்க சொல்லணும். ஆண்டோடைய கிருபை ரொம்ப பெருசுமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து ஆண்டோடைய கிருபை உன்னோட கூட இருந்ததுனாக்கி எல்லாவற்றையும் நீ வெற்றி அடைய முடியும், எல்லாவற்றையும் நீ தோற்கடிக்கப்படவே முடியாது. உன்னை வந்து ஆண்டவர் இந்த கிருபையினால் நிறைக்க நீ அனுதினமும் ஜெபி. அதனால அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளதுக்கு மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களே இந்த வசனத்தின் மூலமாக செய்வார். ஏன்னா பாருங்கள் எத்தனை அன்பு, அவருடைய கிருபை எல்லாத்தையும் பிள்ளைங்க அறிஞ்சு கொள்ளணும். அறிந்து கொண்டால் தான் அவங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவங்க ஆசிரமாக இருப்பாங்க. மனுஷன் நம்பிலாம் ஓடவே முடியாது. இந்த நாட்களில் பாருங்கள், மனுஷன் நம்பி நம்ம போனோம்னாக்கி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னோம்னாக்கி ஒருவேளை உங்களுக்கு வந்து அது இந்த காரியங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு 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 பிரச்சனைக்காண்டி நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஜெபிக்க சொல்லி நான் சொன்னேன். அவங்க வந்து ஜெபிக்கேன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்காண்டி ஒரு உதவியை நாடி நான் வந்து இந்த உதவியை கொஞ்சம் செய்கிறீங்களா அப்படின்னு அந்த உதவியை வந்து நான் வந்து எனக்கு வந்து மெயின் இதானதுனால நான் அந்த காரியத்தை வந்து அவங்களுக்கு சொன்னேன். அது வந்து முழுமை அடைவதற்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையினால நான் வந்து அந்த காரியங்களை அவங்களுக்கு சொன்னேன். அதை சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபோன் பண்ண உடனே சரி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி அது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கலாம்.
ஒரு வேளை. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைங்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற பிள்ளைங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் ஆண்டவர். அதாவது உதவி கூட செய்ய வேண்டாம், அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக அவங்களோடு கூட பேசும்பொழுதே அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற அன்பு எப்படி இருக்குது. நம்ம வேதனையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்தை கொடுத்த உடனே என்ன, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி ஆண்டுடைய கிருபையை நம்ம நாடாமல், நான் அந்த ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக நான் பேசும்பொழுது அவங்க அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. நான் ஃபோன் பண்ணுதேங்க, உங்களுக்கு பண்ணுதேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செய்யவே செய்யலை. ஆனால் அதனால நான் சோர்ந்து போகலை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யும்பொழுது அதை தடுத்து நிறுத்தி அவருடைய அன்புக்குள்ளே நம்மளை இழுத்து கொண்டு போகிறத நாமளே பார்க்க முடியும். அதனால் எப்பவும் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய அன்பிலே நம்ம எப்பவும் நிலைத்திருக்க நம்மளை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். பிள்ளைங்களையும் ஜெபிக்க சொல்லணும், நாமளும் அர்ப்பணிக்கணும். நம்ம அர்ப்பணிக்கிறத பார்த்து பிள்ளைங்களும் அர்ப்பணிப்பாங்க. இப்படி அற்புதமாக நடத்துக்கிற கிருபையை நம்ம இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த சம்பவத்தின் மூலமும் நாங்கள் நிறைய கற்றுத்தந்திருக்காரு. அது கற்றுத்தந்திருக்கிறத நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லணும். அதை அப்படி செய்ய ஆண்டவர் கிருபையாக நம்மளை உதவி செய்ய ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த வசனங்களை தியானிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய கிருபையினால் எங்களை நிறைத்து வைத்திருக்க இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த சம்பவத்துக்காய், இந்த வசனத்துக்காய் நன்றியோடு துதிக்கிற சோத்திருக்கிறோம். உங்களோடு கூட பேசின இந்த வசனங்களை அன்றைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை எவ்வளோ பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலான கிருபை, உங்களுக்கு கிருபை மாத்திரம் இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவரே வசனம் சொல்கிறது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கடைபிடிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை உயரம், ஆழம், நீளம் எதுவுமே அளக்கவே முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களுக்கு அன்பு காட்டி எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. எல்லா பிரச்சனைக்கும் போதுமானவர், எல்லாமான காரியங்களுக்கும் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராய் நீங்கள் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பவுலோடு பேசின அந்த வசனத்தின்படி எங்களுக்கும் நீ பேசி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நாங்கள் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் நன்றாக இருக்கும் பொழுதும் நோயிலே இருக்கும் பொழுதும் எங்களோடு கூட உங்களுடைய கிருபை இருக்கிறபடியால் அந்த கிருபையை நாங்கள் எந்நாளும் போற்றி பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எத்தனை பெரியது என்பதை அறிந்து கொள்கிற அந்த அறிவை நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளுக்கு அதை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகளை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் நடத்தி செல்லுங்க. கேட்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கிருபைக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிருபையினால் நிறைத்து பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்கிற இந்த ஆண்டவரை புரிதலை நீங்கள் கற்றுத்தாங்க. ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரை யாக்கோப்பு எழுதின இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நாங்கள் உம்மிடத்திலே கேட்டு அந்த ஞானத்திலே நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நிறைக்கப்பட்டு கிருபையினால் மூடப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய
என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிற வாழ்க்கையா மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நாளாய் மாறட்டும். இந்த நாட்களே வழி தெரியாது அலைந்தால் அந்த வரிகளை ஆண்டவரே நீங்க உடைய கிருபையினால் காட்டி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வழிகளில் எல்லாவற்றிலும் தூதர்களை வைத்து பாதுகாக்கிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொள்கிற அந்த அன்பிலே வளர பிள்ளைகளை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் முழுவதுமாக உம்மிடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. அந்த கிருபையை நீங்க ஊற்றி வழி நடத்துகிற நாளாய் இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீ ஊற்றி வழி நடத்துங்க தகப்பனே. எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளைகளை கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கிருபை எத்தனை பெரியது என்பதை அறிந்து கொள்கிற அறிவிலே நீங்க வளர்ந்து பெறுக தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். போக்கில் வரத்துல கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசனத்தினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துகிற தயவுக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துறோம். இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். அதனால உம்முடைய கரத்திலே மாத்திரம் நாங்கள் அர்ப்பணிக்க, உம்முடைய பாதத்திலே மாத்திரம் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த கிருபையை நீங்க இந்த நாளிலே அதிகமாய் ஊற்றி வழிநடத்தவனுமாய் ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வந்தமா ஜெபிக்கிறேன். இந்த பதில் கொடுத்தோம்னா நன்றி துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் உங்க சமூகத்திலே வருமனை எங்கள் காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை நமக்கே செலுத்துகிறேன். ஏசுல சொன்னாம் நல்ல